ஹலோ ஹலோ உறவுகளே. உறவுகளே, எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையிலே எதுக்காக அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்கன்னு தானே பாக்குறீங்க. சரி, வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறோம். குமரி கார்ட்டூன் ஸ்லாங்ல ஒரு 30% ஆடியன்ஸ் யாருன்னா மேல் தான். மீதி இருக்க 70% யாருன்னா ஃபீமேல். அதாவது 30% ஆண்கள் பார்க்கறாங்கன்னா 70% பெண்கள் தான் பார்க்கறாங்க. இத ஏஜ் வைஸ் நம்ம பிரிச்சு பாக்குறோம்னா ஒரு 18 வயசுல இருந்து 30 வயசுலயே 50% பேர் பாக்குறாங்க. அதாவது யங்ஸ்டர்ஸ். சரி, இனி பேச வந்ததை பேசலாம். பேட்டின் காதலி ஆரம்பிச்ச டைம்ல ஃபுல் ஸ்டோரியா எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தங்க கிட்ட முதல்ல நான் ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணிட்டு இதுல ஒரு விஷயத்த நான் வச்சிருக்கேன், கதை மூலமா கண்டுபிடிக்க முடிச்சுதா அப்படின்னு கேட்டேன். இல்ல அப்படின்னாங்க. பழைய ஸ்டோரியில இந்த கதையோட ஹீரோக்கு தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் காதல் வரும். ஆனா இந்த ஸ்டோரியில ஹீரோயின்ஸ்க்கு தான் முதல் லவ் வர மாதிரி நான் வச்சிருக்கேன். அதுக்கு உடனே அவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் வந்தது, இந்த கதை கண்டிப்பா ஃபிளாப் தான் ஆக போகுது, நீ கதை சொல்லவே எனக்கு தெரியும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த சொசைட்டில பெண் இப்படிதான் இருக்கணும், ஆண் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கோடு போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி நீ மூவ் பண்ணாம அதுக்கு அகைன்ஸ்டா நீ பாட்டுக்கு ஒரு கோடு போட்டு மூவ் பண்ணும்போது கண்டிப்பா என்ன விலை அளவுக்கு இது ஹிட் கொடுக்காது அப்படின்னாங்க. அப்போ இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல. என் கதையில இத்தனை பெர்சன்டேஜ் பெண்கள் பார்க்கறாங்க, இத்தனை பெர்சன்டேஜ் தான் ஆம்பளைங்க பார்க்கறாங்க. அதுவும் அந்த 30% கூட ஹஸ்பண்டோட போன்ல பொண்ணுங்க தான் பார்க்கறாங்க. அதனால என் கதை வந்து பயங்கரமா ஹிட் ஆகும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே தான் இந்த ட்ராக்ல வந்தோம். ஆனா சத்தியமா சொல்றேங்க, ஒரு பொண்ணுக்கு எதிரி பொண்ணுதாங்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் பாக்குறாங்க. நான் சரின்னு எடுத்துட்டு வர்ற சில விஷயங்கள் பாக்குறவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்க மாட்டேங்குதுன்னா கதை பிடிக்க மாட்டேங்குதுன்னு எந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நிறைய பேருக்கு நாங்க சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு கூட தோணலாம். முதல்ல ஏஞ்சலுக்கு வருவோம். இது முதல்லயே நான் சொன்ன விஷயம்தான், ஆனா மறுபடியும் சொல்றேன். ஏஞ்சல் வாய் அதிகமா இருக்கு. ஸ்டார்டிங் 2-3 கமெண்ட்ஸ் வந்த உடனே நான் வந்து அலர்ட் ஆயிட்டேன். அந்த பொண்ணு என்ன வேலையில அம்மா வீட்ல இருந்து வாயை காமிச்சதுக்கே விட்டு வைக்கலாம், இதுல மாமியார் வீட்ல வந்து வாயை காமிச்சா ஐயோ அந்த டென்ஷனே நமக்கு வேண்டான்னு அந்த பொண்ணை டம்மி ஆக்கி அங்க உட்கார வச்சிருந்தேன். அப்புறம் அந்த காமெடியை இனியாக்கு வைக்கலான்னு இனியாக்கு வச்சா அதுவும் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. இனியா வந்து பெரியவங்களை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து நெகட்டிவ்ஸ் வந்தால் நம்மளால ஏற்றுக்கவே முடியாது, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவே கொஞ்சம் அமைதியான கேரக்டராக காமிக்க ஆரம்பித்தேன். இப்போ சீரியஸா சொல்றேன், பொண்ணுங்களை பேச வைக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. எப்படா இந்த பிகே முடிச்சுட்டு வியூஸ் கம்மியா போனா கூட பரவாயில்ல, அடுத்த ஸ்டோரி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே நான் வந்துட்டேன். நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்னா அவங்களோட இடத்துல இருந்துட்டு ஒரு தடவை யோசிக்கணும். இவங்க இடத்துல நம்ம இருந்தா நம்ம இந்த இடத்துல எப்படி முடிவு எடுப்போம் அப்படின்னு யோசிச்சா ஓகே. சரி, எனக்கு இந்த கதையெல்லாம் நிறைய நெகட்டிவ்ஸ் வர்றது இனியாக்கும் மித்ராக்கும் மட்டும்தான். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அன்புகிட்ட இனியா ஒரு விஷயம் சொல்லியிருப்பா, ஏன் உங்க தங்கச்சி அம்முன்னு கூப்பிடுறீங்க, என்ன ஏன் அம்முன்னு கூப்பிட மாட்டீங்கன்னு சின்னதா ஒரு குட்டி சண்டை போடுவா. ஒரு தடவை எல்லாரும் கண்ண மூடி யோசிங்களேன். உங்க ஹஸ்பண்ட் கிட்டயா இருக்கட்டும், இல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்டயா இருக்கட்டும், உங்க அம்மா கிட்டயா இருக்கட்டும், அப்பா கிட்டயா இருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க கிட்ட அவங்கள விட என்ன உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டோமா? அதுவும் ஜாலியா சின்ன ஒரு பொசசிவ்ல. கண்டிப்பா கேட்டிருப்போங்க, நானே கேட்டிருக்கேன். அதுக்காக அந்த கேரக்டர் தப்புன்னு கிடையாது. இனியா இவ்வளவு செல்ஃபிஷா இருப்பான்னு நினைச்சு பார்க்கலாம். அவன் தங்கச்சி அம்முன்னு கூப்பிடுறதுல இவளுக்கு எவ்வளவு கோவம் வருது. பயங்கர செல்ஃபிஷா இருக்கா இனியா. ஏங்க, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? அன்பு இனியா கல்யாணத்துல இனியா மட்டும்தான் இசை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டது. அன்பு கிட்ட உங்க தங்கச்சி ஒரு தடவை கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பா. அந்த டைம்ல கூட அண்ணக்காரனுக்கு இவ்வளவு கோவம் இருக்க கூடாது, என்னதான் இருக்கட்டு தங்கச்சியை கூப்பிடுறதுல இவனுக்கு எப்படி இருக்குன்னு அன்போ யாருமே திட்டல. இப்போ அது என்ன அவளை அம்மன் கூப்பிடுறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டான்னு சொல்லிட்டு இனியா கேரக்டரே செல்ஃபிஷ் ஆயிடுச்சு. எனக்கு இந்த விஷயத்த யோசிக்க யோசிக்க என்னடா இது, 1000 விஷயங்கள் கரெக்டா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இவங்க இப்படிதான் சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிடுறாங்களே அப்படின்னு. இசைங்க வரணும்னு ஆசைப்பட்டதான் இனியாதான். வந்ததுக்கு பிறகு கூட நீ உன் புருஷன் வீட்டுக்கு போன ஒரு இடத்துலயுமே இனியா சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் நேத்திக்கு சொல்லியிருப்பா. அதுக்கான காரணமா நான் சொல்றேன். இப்போ மயு இங்க நம்ம கொண்டு வந்தாச்சு. நான் ஏன்டா மயு கேரக்டர் எடுத்தேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கமெண்ட்ஸ். எனக்கு இனியாவை வந்து செல்ஃபிஷ், இனியாவை வந்து நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவும் ஒரு தடவை கண்ண மூடி இனியா இடத்துல நீங்க இருங்க. இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆல்ரெடி உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் நம்ம ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு. அந்த நேரத்துல மயு மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வருது. இனியா மயுவை வெறுத்திருக்க மாட்டா, கோவமா மயு கிட்ட ஒரு விஷயம் பேசியிருக்க மாட்டா. ஏன் அன்பு கிட்ட கூட நீங்க அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டது கிடையாது. அவளை இனிமே நீங்க கேர் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க எல்லாம் கண்ண மூடி வச்சிருக்கீங்க, நீங்க தான் இனியா இடத்துல இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் 5-6 குழந்தைங்களை பாத்துக்கிற பொறுப்புல இருக்காங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா தெரியும் அதுக்கு நிறைய செலவாகும். இப்பவும் அன்பு அந்த விஷயத்தையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. இனியா அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது.
அதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. அவங்க சைடுல இருந்து ஒரு சின்ன ஆசை வந்து உடனே அக்செப்ட் பண்ண முடியாது இல்லைங்க. உம் அதுவும் வந்து இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்காக அவங்க செல்ஃபிஷ் ஆயிருவாங்களாம். அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா 2வது குழந்தையை தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்க மாட்டோம்ல. ஒரு பொண்ணோட சின்ன சின்ன ஆசை கூட செல்ஃபிஷா மாறிடுமா? சரி அதையும் விடுங்க. நேத்தைக்கு என்னங்க தப்பு பண்ணுச்சு அந்த பொண்ணு? சாம ஹர்ட் பண்ணதுனால இசை கிட்ட போய் கோவமா கத்திருவா. இந்த இடத்துல இசை அரசு விஷயத்துல என்ன பண்ணாங்க? அவங்க பண்ணது சரியா தப்பான்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இசை பண்ணதான் கரெக்ட் நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம கமிங் எபிசோட்லயே பாத்துடலாம். நேத்துக்கு இனியா இசை கிட்ட பேசினது 1% கூட தப்பே கிடையாது. இனியா யார் இடத்துல இருந்து பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கு புரியும். இப்போ மித்ராக்கு வருவோமா? மித்ரா விஷயத்துல ஒரு 35 ஏஜுக்கு மேல இருக்கவங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மித்ராவை புரிஞ்சுக்கிறாங்க. மித்ரா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அப்பப்பப்பப்பா சத்தியமா என்னால தாங்கவே முடியலங்க. மித்ராவை பிடிக்கலாம். ஏய் நீ எதுக்காக எங்க ஆதி வித்யாக்கு நடுவுல போயிட்டு இருக்க? இவளை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. நிஜமாங்க, என்ன விலையில தமிழ் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் மித்ராவோட கேரக்டரை நான் எடுத்துட்டு வரேன்னு நினைச்சேன். ஆனா அவங்க வந்ததுக்கு பிறகு நானே யோசிச்சேன், இங்க நம்ம ஃபீமேலுக்கு தானே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், அதுக்கு தமிழ் கேரக்டர் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட கதையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். இந்த ஆதி வித்யா விஷயத்துல தலை போட்டதுனால மித்ராக்கு இவ்வளவு நெகட்டிவ்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதுக்காக அவளை உன் ரூம்ல உட்கார வச்சு பேசுறதுக்கு நீ என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டது கூட தப்பா? அட்மினை பொறுத்த வரைக்கும் அது தப்பு கிடையாது. ஏஜ் 30+ அவங்களுக்கும் அது தப்பு கிடையாது. ஏன் ஆதி வித்யாக்காகவே கதை பாக்குறவங்க கூட ஒருத்தங்க இங்க இருக்காங்க. நான் அவங்க கமெண்ட கூட எதிர்பார்த்தேன், நெகட்டிவா இருந்துருமோ அவங்களோட கமெண்டும் அப்படின்னு. பட் சூப்பரா பேசினாங்க. நான் என்ன யோசிச்சிருந்தனோ அதை வந்து முந்தானத்து எபிசோட்ல பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே இவ்ளோ பிடிச்சவங்க கூட நான் என்ன பேசியிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களே. அப்புறம் லாஸ்ட் எபிசோட்க்கு முந்தின எபிசோட்னு நினைக்கிறேன், ஆதி வித்யா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நீ இனிமே என் ரூமுக்கு வராத அப்படின்னு. அது ஒரு தப்பா? அதுக்கு கூட வித்யாவை எதுக்காக நீங்க இவ்ளோ ஹர்ட் பண்றீங்க? எங்க நானே சொல்றேன், வித்யா கேரக்டர் நான் நெகட்டிவா தான் காமிச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது வித்யாக்கு சப்போர்ட் பண்ணி மித்ராவை எப்படி திட்டலாம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. வித்யா மித்ராவை வச்சு ஒரு விஷயத்த நான் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கேன். நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவங்க தப்பு பண்றாங்கன்னா, இந்த விஷயத்துல நீங்க தப்பு பண்றீங்கன்னு கூட இருக்கிறவங்க சொன்னா மட்டும்தான் அது உண்மையான ரிலேஷன்ஷிப். அப்படி இல்ல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்ன பண்ணாலும் நீ பண்றதா கரெக்ட்னு நம்ம என்கரேஜ் பண்றோம்னா அதுதான் முத தப்பு. என்னோட கதையில மித்ராக்கு அப்புறம் தான் வித்யா. நீங்க வித்யாக்கு அப்புறம் மித்ரான்னு நினைச்சீங்கன்னா அது என்னோட பொறுப்பு கிடையாது. ஏன் கதைப்படி ஃபர்ஸ்ட் மித்ரா, அதுக்கு பிறகுதான் வித்யா. அவங்க வித்யாக்கு பாட சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர். அவங்க கிட்ட எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கா. ஏன் நானே நெகட்டிவா தான் காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க வித்யாவை தான் திட்டணுமே தவிர மித்ராவை கிடையாது. அதான் சொல்றேன்ல, ஃபீமேல் கேரக்டர்ஸ் வச்சு என்ன பேசுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் இதுக்கு முன்ன கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹீரோ கேரக்டர் பேசியிருப்பாங்க, நம்ம குழந்தை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கூட நெகட்டிவ் வரலங்க. ஆனா இனியா ஒரு விஷயம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு எத்தனை நெகட்டிவ் தெரியுமா? எல்லாருக்குமே நம்ம ஹஸ்பண்ட் கிட்டயா இருக்கட்டும், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டயா இருக்கட்டும், ஒரு சின்ன பொசசிவ் இருக்க தான் செய்யும். அது ஓவர் ஆகி வெடிச்சிடக்கூடாதே தவிர ஒரு லிமிட்ல இருக்கிறது நல்லதுதான். அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மே 13க்கு அப்புறம் ரெகுலரா வீடியோ போடுறதா சொன்னீங்களே, பட் போடுறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா மே மந்த்துக்கு அப்புறம் தான் நீங்க நிறைய பிரேக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. அது என்னன்னா ஆக்சுவலா என்னோட லாஸ்ட் டேட் மே 13th தான், மே 13. பட் ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும், ஆஃபீஸ் சைட்ல இருக்கிறவங்களுக்கு இயர் ஸ்டார்டிங்லயும் இயர் எண்ட்லயும் நிறைய ஒர்க் இருக்கும். அதாவது மே ஜூன் இந்த 2 மாசமா நிறைய ஒர்க் இருக்கும். எனக்கு பதிலா இன்னொருத்தங்களை எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. இந்த 2 மாசமா நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ புதுசா வரவங்க அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வீக்குக்கு அப்புறம் என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மந்த் எண்டு வரைக்கும் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், தெரியலங்க. பட் சீக்கிரமாவே ரெகுலரா வீடியோ போட்டுருவேன் நான். அது மட்டும் இல்ல, நான் வீட்டுக்கு வர்றது 9 o'clock ஆகுது. முந்தையெல்லாம் 7 to 8 o'clock எல்லாம் வந்துருவேன். இப்போ 9 எல்லாம் ஆகுதுங்க. அதனால தான் என்னால ரெகுலரா வீடியோ போட முடியல. இந்த விஷயத்தினால தான் ஸ்டோரி கொஞ்சம் இழுத்துட்டே போகுது. ஏன்னா அடுத்த ஸ்டோரி மூவ் பண்றதுக்கு எனக்கு திங்க் பண்றதுக்கு டைம் வேணும், டயலாக்ஸ் எல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும். 150 எபிசோட்ல நான் என்ன எடுத்துட்டு வரேன்னு நினைச்சனோ அது என்னால முடியல. நான் நினைச்ச விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு 10 to 15 எபிசோட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரீ டைம்ல தான் எனக்கு டயலாக்ஸ்லாம் வந்து தோணும். ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால ஒர்க் பண்ற டைம்ல கூட எனக்கு சேனல் பத்தியெல்லாம் யோசிக்கிறதுக்கு சுத்தமா டைம் இருக்காது. இதுக்கு முன்னாலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல எல்லாம் யோசிப்பேன், நாளைக்கு வந்து இந்த மாதிரி பேசலாம், இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு. பட் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் சேனல் பத்தின தாட்டே வரும், சேனல் பத்தின ஞாபகமே வரும். ஸோ இந்த ஷார்ட் டைமுக்குலாம் எனக்கு நிறைய டயலாக்ஸ்லாம் கொடுத்து ஸ்டோரியை மூவ் பண்ண முடியல.
ஒரு 10 எபிசோட்குள்ள ஸ்டோரி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிரும். நான் கமெண்ட்ஸ் வச்சு தான் பேசியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு ஹர்ட் ஆன மாதிரி இருக்கலாம். ஆனா ஹர்ட் ஆன மாதிரி நீங்க நினைக்காதுங்க. ஒருத்தங்களுக்காக நான் பேசல. நிறைய நெகட்டிவ்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மேல் கேரக்டர் பேசும்போது எனக்கு இவ்ளோ நெகட்டிவ்ஸ் வந்தது கிடையாது. பட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் பேசும்போது நிறைய நெகட்டிவ்ஸ் வருது. என் மைண்ட்ல என்னன்னா, பாக்குறவங்க நிறைய பேரு ஃபீமேலா தானே இருக்காங்க, பொண்ணுங்களா தானே இருக்காங்க. அப்புறம் எதுக்காக மித்ராக்கு இவ்ளோ நெகட்டிவ்ஸ், எதுக்காக இனியாக்கு இவ்ளோ நெகட்டிவ்ஸ்? திருப்பியும் சொல்றேங்க, இசை சாம் விஷயத்துல நீங்க எல்லாருமே இசைக்கு தான் சப்போர்ட். அது உங்களோட கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரியுது. இனியா யார் இடத்துல இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கு புரியும். அதுக்காக இனியாக்கு இசை மேல கோவமும் இல்ல. அவங்க கல்யாணத்துக்கு இசை வந்தே தீரணும்னு ஆசைப்பட்டதே இனியாதான். அப்படி இருக்கும்போது அது செல்ஃபிஷா இருக்குமான்னு யோசிங்க. பேச வேண்டாம் தாங்க நினைச்சேன். இதெல்லாம் கொஞ்ச நாளாவே நடந்துட்டே இருக்கு. அன்பினியாக்கு கல்யாண டைம்ல இருந்தே நடந்துட்டு தான் இருக்கு. எதுக்கு பேசிட்டு வேண்டாம், யாராவது தப்பா எடுத்துப்பாங்க. யாராவது ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் பேசாமலே விட்டுட்டேன். இனியாக்கு நெகட்டிவ்ஸ் வரும்போது கூட ஓகே, ஒவ்வொருத்தவங்களோட இடத்துல இருந்து ஒவ்வொருத்தங்க பேசுறாங்க அப்படின்னு நான் அமைதியா போனேன். ஆனா மித்ராக்கு நெகட்டிவ்ஸ் வரும்போது நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேனோ அதை என்னால சொல்ல முடியல. வித்யா மித்ரா விஷயத்துல என்ன கதை எடுத்துட்டு வரேன்னு நான் நினைக்கிறேனோ அதை என்னால மூவ் பண்ண முடியல. அதை மூவ் பண்ணணும்னா பேசியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சேன். அதனாலதான் ஸ்டோரியை மூவ் பண்றதுக்காக தான் பேசுறேனே தவிர ஹர்ட் பண்றதுக்காக சத்தியமா பேசல. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல வாழ்ந்திருப்போம், வளர்ந்துருப்போம். எனக்கு சரின்னு படுறது உங்களுக்கு தப்புன்னு படலாம், உங்களுக்கு தப்புன்னு தோன்றது எனக்கு சரின்னு படலாம். யாரையாச்சும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா சாரிங்க, மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் பஞ்சாயத்து கொஞ்ச நாளா போயிட்டே இருக்கு. நோட்டிபிகேஷன் வரல, ரொம்ப லேட்டா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே எங்க கையில இல்லைங்க. எங்களுக்கும் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னு தான் ஆசை. மோஸ்ட்லி நிறைய சேனல்ஸ்க்கு வந்து நோட்டிபிகேஷன் டவுன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ரெகுலரா கரெக்டா நோட்டிபிகேஷன் வரல. எங்களுக்கும் சாதா போயிட்டு இருக்க வியூஸ் கூட டவுன் ஆயிட்டு. அப்புறம் இன்னைக்கு வீடியோ வராதுங்க. 2 நாளைக்கு மேல என்னால உட்கார முடியல. நான் வரது லேட்டு. என்னவிலே ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் நான் ஒழுங்கா நைட்டு தூங்குறது கிடையாது. ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்தேன், அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா இப்போலாம் நான் நினைச்சா கூட என்னால தூங்காம இருக்க முடியல. நானா தூங்கிடுறேன். இந்த 1 வீக் அல்லது நெக்ஸ்ட் வீக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ அம் ஷுர் ரெகுலரா வீடியோ வந்துரும். அவ்வளவுதாங்க. தேங்க்யூ.